Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அம்மா சிம்பிளா இட்லி குழம்பும் மட்டும் வச்சிருந்தாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு குட்டீஸ் 2 பேருக்குமே கூட்டி விட்டுட்டு ஒரு 12 o'clock போல தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு சண்டேனாலே நமக்கு ஸ்பெஷல் நான்வெஜ் தான். இன்னைக்கு அப்பா நாட்டுக்கோழி எடுத்துட்டு வந்திருந்தாரு. நாட்டுக்கோழி ஒரு 1 kg எடுத்துட்டு வந்திருந்தாரு. சோ அத நல்லா தயிர், மஞ்சத்தூள், கல்லுப்பு இந்த 3 சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஆத்தா வைக்கிற கோழி குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவங்க செலவு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு செய்வாங்க. சோ அவங்க தான் இன்னைக்கு செய்ய போறாங்க. இப்போ சிக்கன் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப மசாலா அரைக்கிறதுக்கு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் நிறைய சேர்த்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 5ல இருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் வரமல்லி எடுத்துக்கலாம். அது கூடவே ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டை கொஞ்சமா ஒரு 4-5 கிராம்பு இது எடுத்துக்கலாம். அப்புறமா இது கூடவே கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில வறுத்து எடுக்கணும். எங்க ஆத்தா தான் செய்ய போறாங்க. நான் ஜஸ்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த நம்ம எடுத்து வச்சிருந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பொருள் எல்லாமே எண்ணெயில நல்லா வறுபட்டு ஒரு நல்ல வாசம் வரும். அப்ப இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு அதுல சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அதுல சின்னதா 1 இல்லைன்னா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம், தக்காளி இது ரெண்டுமே சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதுல மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இதுல மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டேன். சோ தாளிக்கும் போது சேர்த்துக்குவேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நல்லா ஆற வச்சு இதுல செக்குல ஆட்டி எடுத்துக்கலாம். முதல்ல ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் அரைச்சுக்கலாம். எடுத்துட்டு வந்தாங்க. பழமில்ல தங்கம். இப்போ இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஆட்டி எடுத்தாச்சு. இதை தனியா எடுத்து வச்சுட்டு நம்ம தனியா வதக்கி வச்சிருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி சோ இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சுக்கலாம். ஆத்தா அரைச்சிட்டே அவங்க ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட சின்ன வயசுல மாடு வச்சிருக்கிறப்பெல்லாம் மாட்டுக்கு தேவையான பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இது எல்லாத்தையுமே ஒரே ஆளா செக்லயே தான் ஆட்டி எடுப்பாங்களாமா. அவங்க காலையில வயல் வேலைக்கு போயிட்டு சாயந்தரமா பருத்தி கொட்டை, புண்ணாக்கெல்லாம் அரைச்சிட்டு அதுவும் இல்லாம வீட்டுக்கு தேவையான மாவை காலையில வேலைக்கு போகும்போதே அரிசி உளுந்து எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு போயிடுவாங்களாமா. சோ வேலையில இருந்து வந்ததுக்கு அப்புறமா செக்ல தான் உட்காந்து அவ்வளவு மாவையும் ஆட்டி எடுப்பாங்களாமா. இதெல்லாம் எனக்கு கேட்கும் போது உண்மையாவே கூஸ் பம்ஸ் ஆகுது. ஏன்னா இவங்க செய்யற ஒரு கால்வாசி வேலையை கூட நம்ம எல்லாம் இப்ப செய்யறதே கிடையாது. அவங்க எல்லாம் இன்னைக்கு வரைக்குமே ஒரு இடத்துல உட்கார்றதே அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு வரைக்குமே ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ மசாலா எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்துட்டாங்க. அப்படியே செக்கையும் கழுவி அந்த தண்ணியும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்பவே டைம் 2 o'clock ஆச்சு. சோ வேகமா சமைக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை இந்த 3ஐயும் சேர்த்து வதக்கிக்க போறாங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கழுவி வச்சிருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் மசாலா அரைக்கும் போது மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன். சோ இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா சிக்கன் தண்ணி விட்டு ஒரு பாதி வேக்காடு வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்குள்ள அரைச்சு எடுத்துட்டு வந்த மசாலாவை நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கறி நல்லா உருண்டு தண்ணி விட்டு நல்லா பாதி வேக்காடு வெந்து வந்துருச்சு. இப்போ அந்த கரைச்சு வச்ச மிளகுல ஒரு 3/4 வாசி சேர்த்துக்கிறேன். மீதியை வறுவலுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா கறியோட பரட்டி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அதுக்கப்புறமா இந்த மசாலா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நாங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்தி தான் வைப்போம். சோ இது தண்ணி குழம்பு மாதிரி தான் இருக்கும். எங்க வீட்டுல சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இதெல்லாமே வச்சாலே அதை தண்ணி குழம்புன்னு தான் சொல்லுவாங்க. சோ தண்ணி குழம்பு வச்சாதான் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குக்கர்ல வேக வைக்கிற மாதிரி இருந்தா இந்த ஸ்டேஜ்ல மூடி போட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி அப்படின்றதுனால வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ கறி நல்லா வெந்து குழம்புல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வறுவல் செய்யறதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதுல கடுகு, கொஞ்சமா கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு இந்த 3 சேர்த்தி நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா அது கூடவே சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்தி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த மீதி மசாலாவை இதுக்குள்ள சேர்த்திக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போற வரைக்கும் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இங்க குழம்புல இருக்க கறி எல்லாத்தையுமே தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எது செஞ்சாலுமே குழம்புல இருக்க கறியை எப்பயுமே தனியா பிரிச்சு எடுத்துருவோம். அந்த கறியை தனியா மசாலா போட்டு வறுத்து வறுவல் மாதிரி வச்சுக்குவோம். இந்த குழம்ப தண்ணி குழம்பு மாதிரி தனியா ஊத்தி சாப்பிடுவோம். இப்போ குழம்புல ஃபைனலா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். எடுத்து வச்சிருந்த கறியை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். ஆல்ரெடி கறியில உப்பு போட்டிருக்கோம். சோ அந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இப்போ கறி ஓரளவுக்கு வதங்கி நல்லா மசாலாவோட நல்லா பரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஃபைனலா கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். அவ்வளவுதான், எங்க ஆத்தாவோட ஸ்பெஷல் கோழி குழம்பு கோழி வறுவலும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நானும் போய் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு ஊட்டி விட போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பத்தி நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.